ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து கோவையில் நடந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி பற்றி வந்து ரொம்பவும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிச்சிருந்து நம்ம தளபதிக்கு வந்து நிறைய பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுட்ருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் நல்லதாக பண்ணணும்னு நினச்சாலே இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், விமர்சனம் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் கடந்து போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த போய் அடையும். அதை தான் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வரைக்குமே செய்தியாளர்கள் வந்து சந்திக்காமல் இருக்கிற காரணம் அதுதான். சும்மா ஏதாவது பேசினா கூட வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே மடியும் ஒரு விமர்சனம் உள்ளாகும். அப்படிங்கிறனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து பெருசாக பேட்டி கொடுக்குறதில்ல, எந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது கலந்துக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எது பேசினாலும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே இப்போ ரெண்டாவது மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்போ நான் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்காங்க. ஸோ அங்கிள்னு பேசினா என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தெரில. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தர் பார்த்தா கூட அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ அந்த மாநாட்டில் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களை கேட்குதா, மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்குதா, இந்த சத்தம் கேட்குதா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மரியாதையாக தான் பேசுனாங்க. அங்கிள் உங்களுக்கு கேட்குதா, மக்கள் சத்தம் சொல்கிறத கேட்குதா அங்கிள் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு மரியாதை அவர் பேசியிருக்காரு. ஆனால் இது ஒரு விஷயம் பெருசுன்னு சொல்லி எப்படி நீங்கள் முதல்ல அங்கிள்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஸோ அது ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ரஞ்சித் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருந்துக்கலாம். ஆனால் இவர் என்னடானா ஒரு வாய்ப்பு மைக்கு கையில் கிடச்ச உடனே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் தாக்கி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒருத்தரை பற்றி பேசினாதான் அவர் கொஞ்சம் ரீச் ஆவாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சாட்டுக்குது. அதாவது இவர் எடுத்த படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று ரீச் ஆகலை. அதாவது கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எதுக்கு வந்துச்சு, எதுக்காக அந்த படத்தை எடுத்தார், அந்த படம் ரிலீஸ் ஆகிச்சா, அந்த படம் வசூல் எடுத்துச்சா, இப்படி ஒரு படமாக ஜாதி வரி பிடிச்ச ஒரு படமாக அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த படம் வந்து மிகப்பெரிய விமர்சனம் வந்து உருவாக்குச்சு. அது காரணம் அந்த படம் வந்து முழுசாக கூட யாரும் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்ததுக்கே அந்த அளவுக்கு ஒரு நிலைமை அந்த படத்துக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை கிடச்சி என்னென்னு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பற்றி பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. எப்படி நீங்கள் வந்து முதல்வர் வந்து நீங்கள் அங்கிள்னு சொல்லலாம், முதல்வர் நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன, எப்படி நீங்கள் சுரைக்க போட்டு எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி உங்கள் மரியாதை இல்லாமல் எப்படிப்பா அந்த மாதிரி நீ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டாராமா. இப்போ மிஸ்டர் மோடின்னு சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க. இது அதாவது இப்போ இவரை சொன்னார் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தளபதி வந்து எனக்கு இருக்கிற கோவத்தில் ஓங்கி குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓங்கி குத்தலாம், ஓட்டு வாக்கு குத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிட்டார். அதாவது இவருக்கு எந்த அளவுக்கு கோவம் தளபதி மேலே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளுதா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் மோடி அப்படின்னு சொன்னதுக்கூட ஒரு பெரிய விமர்சனம் வச்சு நீங்கள் எப்படி வந்து அவ்வளோ பெரிய ஆளை வந்து நீங்கள் மோடின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவே எனக்கு மோடி தான் எனக்கு அப்பாவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க. இவரை போய் நீங்கள் எப்படி வந்து விமர்சனம்னு நீங்கள் சில பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு பிடிச்சிருக்க என்னவோ அவருக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடச்சிருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் சீஞ்சாக்கா போடுறத செய்வாங்க. அது நமக்கு தேவையில்லை. அவங்க ஜிஜாக் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, எதுக்கு தளபதி பற்றி அவர் வந்து விமர்சனம் வைக்கணும், எதுக்காக தளபதி பற்றி பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி. இப்போ அந்த நிகழ்ச்சியில் இவர் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பற்றி பேசுகிறது ஓகே, ஆனால் ரொம்பவுமே தரைக்குறவாக வந்து பேசியிருக்காரு. இப்போ தளபதி அவர்களும் அவ்வளோ பெரிய மாநாட்டில் அவ்வளோ ரசிகர்கள் வச்சவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமையாக மரியாதையாக மாநாட்டில் நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். ஆனால் இவர் ஒரு மைக்கு கிடச்சோன்னா ஒரு நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி இந்த நிகழ்ச்சியிலேயே தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தளபதி கூட அந்த அளவுக்கு இப்படி பண்ணியிருப்பாரு, சொடக்கி போட்டிருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இவர் பயங்கரமாக போடுறாருப்பா நம்ம தளபதி தாக்கி பேசணுங்கிறக்காக. அவர் சிம்பிளாக பேசிட்டு மக்களோட வழிகள் என்ன, மக்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குதா அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பான். அந்த அங்கிளுங்கிற என்ன ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது தெரியல. எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே திட்டிடுறாங்க, வார்த்தையை விடுறாங்க, வார்த்தை பேசுகிறாங்க, எப்படியே பேசுகிறாங்க. நம்ம தளபதி அப்படிலாம் கிடையாது. அவர் சைலண்டாக பிரச்சனை இந்த மாதிரி கேட்குதா அங்கிள் அப்படின்னு சொன்னதும், மிஸ்டர் மோடிஜி அப்படின்னு சொன்னதும் ஒரு குற்றமாக போச்சப்பா. இது என்ன மிஸ்டேக்குன்னு எனக்குன்னு தெரில. அதாவது ஒருத்தர் தாக்குனா தான் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு
தெரிஞ்சு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக வந்து பேசாமல் இருந்தார். இப்போ வந்து பேச ஆரம்பித்து நம்மளும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது திவாகர் அவர்கள் நமக்கு தெரியும் யூடியூப் சேனல். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே எனக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி. ஸோ இவர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா நீட்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் மெச்சூரிட்டாக பேசுகிற ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மீட்டிங்கும் கிடையாது. ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசியிருக்காரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் கூட வந்து இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மைக் கிடச்சுன்னு அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டார். ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆணவ கொலைக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதரவு கொடுக்குற ஒரு கேரக்டர் தான். அந்த மாதிரி ஆள் தான் நீங்கள். தளபதி அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற இந்த ஜாதி வெறி, ஆணவ கொலை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பெண்களை வழிப்பறி பண்ணுறது, பெண்களை பலாத்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து இதில் நான் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே வர்றாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கும் கோவம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்சிக்குள்ளே வந்து நான் தனியாக கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லதை பண்ணணும், அதுதான் என்னுடைய வேலை, இதுக்கப்புறம் சினிமாவில் வேலை கிடையாது, இனிமேல் மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் என்னுடைய வேலையே அப்படின்ட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லது பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஸோ நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இத்தனை நாளாக நீங்கள் இந்த பிஜேபி கட்சியில் நீங்கள் இருந்தீங்க. ஸோ நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லுங்க பார்க்கலாம் நம்புற மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது உச்சத்தில் இருக்கிற நடிகரே வந்து பார்த்தீங்கன்னா அவளை அமைதியாக சைலண்ட்டாக பேசிட்டு அவரோட போகிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றானா இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் உங்கள் படம், அதாவது நீங்கள் உங்கள் படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜாதியை மையமாக வச்சு படம் எடுக்கிறாரு, இதே அப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் கூட ஆமாம் அதில் இன்னும் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. சரியா? அந்த மாதிரி வந்து அவர் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வேண்டாம், எல்லாரையும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருமே எல்லா மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவரோட நோக்கத்தில் போயிட்டுருக்காங்க. அவர் பேசலாம், ஆனால் நீங்கள் எப்படி பேசலாம்? அதாவது வாய் இருக்குன்னு சொல்லி என்ன வேணால் பேசிட்டு போகலாம். பட் உங்களை மாதிரி மக்களுக்கு நல்லதை பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் நீங்கள் உங்கள் கட்சி மூலமாக வச்சு நல்லதை பண்ணுங்கள். இல்லை நான் வர்ற ஆளுங்களை இப்படி தான் பண்ணுவேன், நல்லதை பண்ண வந்தாலுமே சும்மா ஒன்று அதாவது அங்கிள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது வந்து எல்லாருமே சில பேர் அவங்க தளபதி பிடிக்காத சில பேர் பேசுகிறதுனால உங்களுக்கு ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி அவர்கள் பற்றி பயங்கரமாக ஒரு நிகழ்ச்சியில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.